வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்க டைம் இப்போதைக்கு. சரிங்களா, இன்னும் ஜூனுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களை பார்ப்பார். இப்போ இந்த மே மாதமே சூப்பராக இருக்குங்க. ஓகே, முக்கியமாக நீங்கள் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தொடர்ந்து சொல்லிட்டு நிறைய விருச்சகம் வீடு வாங்குறாங்க. விருச்சகம் வருதுனாவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக தான் வராங்கன்றது நல்லா தெரிஞ்சிடும் ஜாதகம் பார்க்கும்போது. அதனால் இப்போ காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்ன வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ, இல்லை எதில் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? இது வீடு நிலம் இது மட்டும் இல்லை, கல்யாணம் கூட. கல்யாணமும் வாழ்க்கைக்கான அடுத்த முதலீடு தானே. ஸோ கல்யாணத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கு. திருமணஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருன்னா ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னா அழகாக கல்யாணமாக மாற்றி விட்டுருங்க, ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி வேலையிலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ப்புகள். வேலையில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அட்லீஸ்ட் குட் சேல்ரி ஹைக்காவது கிடைக்கும். அப்படி சேல்ரி ஹைக்கை தாண்டி சார் நான் ரொம்ப வருஷமாக இங்கே சேல்ரி ஹைக்கு வாய்ப்பே இல்லைன்னா வேறு ஜாப் மாறுங்க, இல்லை வேறு டீம் மாறுங்க. வேலை ஸ்தானம் நல்லாயிருக்கு. ஏன்னா எனக்கு நேற்று ஒரு ஜாதகம் வந்தது, அவங்க தான் சொன்னாங்க எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி வேலையில் சம்பளமே உயர்வு இல்லை. நாங்கள் எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்கன்னா, நான் ஒரு இடத்துல 8 வருஷமாக செஞ்சேன், போன வருஷம் தான் நான் வேறு புது வேலைக்கு மாறினேன்னாங்க. புது வேலைக்கு மாறினீங்கன்னா அதில் சம்பளம் ஏறும், ஆமாம் ஏறும். அப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு இருக்கிற இடத்துல கிடைக்கும் வாய்ப்பு. கிடைக்கலையா, இன்னொரு இடத்துல கிடைக்கும், ஜம்ப் பண்ணுங்கள். ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். இது பொதுவாக விருச்சிக ராசி லக்னத்துக்கு நல்லாயிருக்கு வேலை. உங்கள் ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அந்த கால் எடுத்திங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? இது அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப வரும். விருச்சகம் பொதுவாகவே நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. அது தொழில் விஷயத்துலலாம் ரொம்ப ஏமாறுவாங்க. இப்போ இருக்க காலகட்டம் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராஃபிட், அதாவது யாராவது நீங்கள் சாமான் அனுப்புங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன். அதை முக்கியமாக வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா, முதல்ல ஒரு 50% காசு வாங்கிடுங்க, ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நேரமும் டஃப்பாக இருக்குது, உலகத்துலேயும் ரொம்ப டஃப்பாக போய்ட்டுருக்க நேரம். அங்கங்கே ஷிப்பு ஃப்ளைட்டுன்னு எல்லாம் பிளாக் ஆகிட்டுருக்கு. நம்ம அனுப்புகிற சாமான் போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துல ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க பணம் அனுப்புனா அது சேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். மற்றபடி நல்ல நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் 12, 2 குரு பகவான் இருக்கார். அப்போது நிறைய நல்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். கையில் பணமும் செலவாகும். ஆனால் என்ன நல்ல விஷயத்துக்கு செலவாகும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள அவர் விருச்சிக ராசி வீடு வாங்கினார், பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், ஃபாரினும் ட்ராவல் பண்ணார். கையில் காசே தங்கல தினேஷ்னார். சார் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கையில் காசு தங்கும்? ஆனால் நல்ல விஷயத்தை தானே போட்டிருக்காரு. அதனால் சுப விரயமாக வரும். நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா, கரெக்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா சுப விரயம். பண்ணாமே பத்திரமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வேறு இதில் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் நல்ல வளர்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் பார்த்து போட்டிங்கன்னா சூப்பர். ஓகே,
எதுலாம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும்னா மனசில் தான் ரொம்ப ஜாகிரதை. ஏன்னா ரொம்ப குழப்பம் வரும். 5ஆம் வீட்டிலலாம் சனி பகவான் இருக்கிறதுனால ரொம்ப குழப்பம் வரும் மனசில். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல யோகா பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய கடவுள் அப்படின்னா முருகர் தான், முருகர் வள்ளி தேவானியோட. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து துர்க்கை அம்மாவையும் வழிபடலாம். பால் குடம் எடுக்கிறது, ஒன்று தியானம் பண்ணுறது ரொம்ப ஹை லெவல். எல்லாராலையும் உட்கார முடியாது, தியானத்தில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அப்போனா நீங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறது, நிறைய பேர் அழகு குத்துவாங்க. உங்கள் வயசுக்கும் உங்கள் உடலுக்கும் எது ஏற்றதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, இது பண்ண ஆரம்பிச்சிருங்க, பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கோவில் வந்து ஒரு 3 சுற்றுக்கு பதில் 10 சுற்று, தினமும் 10 சுற்றுன்னு சுற்றுங்க. அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணுங்க. ஆக்டிவிட்டி பண்ண உடலும் மனசும் ஒன்றிணையும். இணைய நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவீங்க. சரிங்களா? இதுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர், துர்க்கை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தந்தால் நல்லது. அதாவது இது வந்து நீர் ராசி, ஆனால் செவ்வாய் வீடு. ஸோ நீங்கள் வந்து நீர் கலந்த நெருப்பின எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுக்க உங்கள் பேர்லேயும் உங்கள் குடும்பத்தின் பேர்லேயும் கோவில்களில் விளக்கு எரிய உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி சுடர் விட்டு நல்லபடியாக எரியும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், அது ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, மாதம் பயிற்சி பெறக்கூடிய சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகமாக இருந்தாலும் எது மாதிரி தாக்கத்தை மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி விஷயம் காத்திருக்குது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு தென்படுகிறதுங்கிறது துல்லியமாக நம்ம டீட்டெயிலாக நம்ம
விருச்சிக ராசி 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 5ஆம் இடத்துல சனியோடு இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்போவுமே பார்த்தீங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு வந்து ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். எங்கே? மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் தினம் வரும், மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் வந்து ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள், படிக்கிறவங்க, கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை, வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு, சுக்கிரன், புதன், இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா வயதினர், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த் முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கைகூட கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, உங்கள் ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான கர்க்யூரேட்டான ப்ரொடிக்ஷன் நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி. அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன,
எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்திங்கன்னா வருட கணக்கில் போகிறது. புக்திங்கிறது பார்த்திங்கன்னா 8 மாதம், 9 மாதம், 10 மாதம், 1 வருஷம், 1.25 வருஷம், 2 வருஷம். அந்தரம் பார்த்திங்கன்னா 4 மாதம், 3 மாதம், 2 மாதம். சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து. ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நாம் வாழ்கிறது என்னமோ 70-80 வருஷம் தீர்க்காயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம், மனசுக்கு ஒரு இதமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷமான விஷயங்கள், இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். பெரிய தொகைகளை கையாள வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்கும். பெரிய பெரிய அமௌண்ட் கையில் புரளும். அதே மாதிரி நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பும், நகையை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், ஆபரணங்கள் வாங்கிறது, அதே மாதிரி அணிகிறது, இது மாதிரியான விஷயங்களும் லக்ஸரியான பொருட்களை வாங்கி அணுகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலையும் தென்படும். அது சொல்லவும் வெளிப்படுத்தவும் மாட்டீங்க. இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். மன அழுத்தங்கள் வருவதற்கான சூழ்நிலைகளோ அதுக்கான ஒரு அமைப்புகளோ நிச்சயம் இருக்கும். நீங்கள் மனம் அழுத்தம் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். நுரையீரல், இருதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு இடம் உண்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காம பிராணாயாமம், யோகா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும். திருமணம், குடும்ப வாழ்க்கை போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போகிறது ரொம்ப பெட்ரு. உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமான ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சில சங்கடங்கள் வந்தாலும் கூட அது ஒரு என்ன சொல்கிறதுங்க, உங்களுக்குள்ளே அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வலுப்படுத்துமே தவிர குறையான ஒரு விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தேவையற்ற ஒரு அச்சம், கவலை, ஒரு மன அழுத்தம் போன்றவைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான காலகட்டம் தான். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் ஒரு பலமான மாதம்னே சொல்லணும். ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இயந்திரம், இந்த இயந்திரம், இரவு வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி காவல் பணி செய்யக்கூடியவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வுகளும் வருமான உயர்வும் கண்டிப்பான முறையில் நிச்சயமாக இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் தொழிலில் சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டி வரும். சட்ட ரீதியான தொழில் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். ஸோ அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு இடம் கொடுத்துடாமல் எதையுமே ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பில் நீங்கள் அணுகுறீங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பை நீங்கள் மே மாதத்தில் கண்டிப்பான ஒரு விதத்தில் பார்க்கலாம். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி,
இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.